நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சால் போதும், எவனுக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நான் ஒருத்தனுக்கு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் கமெண்ட் டைப் பண்ணி. ஓகே, இந்த கமெண்ட் கான்ட்ரிவர்சி இல்லை. யாரும் கமெண்ட்டெல்லாம் கண்டுக்காதீங்க ப்ரோ, டோன்ட் கேர் அப்படின்னு யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. நான் கண்டுக்கிறது இல்லை, தெரியாமல் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒருத்தன் யூடியூப்பில் கமெண்ட் போட்டிருக்கான், இவ்வளோ பாடிலாம் பில்ட் பண்ணி வச்சிருக்க, ஒரு பாக்ஸிங் காம்படிஷனும் போக மாட்டேன், பாடி பில்டிங்கும் பண்ண மாட்டேன், சும்மா டைம் பாஸ் பண்ணுறேன். நான் எவ்வளோ காம்படிஷன் போட்டிருக்கேன்னு உனக்கு தெரியாது. நான் ஒரு ஸ்டேட் சாம்பியன், நேஷனல் மெடல் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் உனக்கு தெரியாது. ரெண்டாவது, நான் பாடி பில்டரில் ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனர், பாடி பில்டிங்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்றதும் தெரியாது. டைம் பாஸ் பண்ணல. நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு இருக்காங்க நிறைய பேர். நம்ம பாடியை பார்த்து அவங்களும் ஒர்க் அவுட் பண்ணணும், ஃபிட்டாக இருக்கணும், நிறைய வீடியோலாம் போடுறோம். அதுவும் அதுக்கு தெரியாது. அது பாட்டில் எதனா பேசினது, இந்த மாதிரி நிறைய பேருக்கு பேசின்னு இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துன்னு உட்காராதீங்க, இன்றைக்கி நான் பண்ண மாதிரி. ஓகே, அதுக்கு தான் இந்த வீடியோவே. ஓகே, டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் எனிபடி, டோன்ட் ப்ரூவ் யுவர் செல்ஃப் எனிபடி. யாருக்கும் நீங்கள் யாரும் ப்ரூவ் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் போது, எனக்கு தெரியும் நான் யாருன்ட்டு. ஸோ ஆனால் இன்றைக்கி நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்களும் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ணாதீங்க. புரியுதா? புரியா திரும்ப ரொம்ப தெளிவாக புரியும். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க.